ஜெயலலிதா அவர்கள், அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஜெயலலிதா அந்த அம்மா செஞ்ச ஒரு சாதனை 93, 94 தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீடை 9வது அட்டவணையில நமக்கு பாதுகாப்பு கொடுத்தது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். இது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சாதனை. இது நிறைய பேருக்கு தெரியல. அதிமுக இதை பத்தி பேசுறது இல்லை. எவ்வளவு முக்கியம் தெரியுமா இது? அன்னைக்கு மட்டும் அந்த அம்மா 9வது அட்டவணையில பாதுகாக்கலனா அடுத்த ஆண்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அதை ரத்து பண்ணிருப்பாங்க. தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு அடுத்த ஆண்டு ரத்து பண்ணிருப்பாங்க. 9வது அட்டவணையில் அரசியல் சாசன சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் செய்யறது சாதாரண வேலை கிடையாது. நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேறுவது, ஒரு மசோதா நிறைவேறுவது 50 விழுக்காடு வாக்கெடுப்பு இருந்தா போதும், 50% இருந்தா போதும். ஆனால் அரசியல் சாசன சட்ட திருத்தம் கொண்டு, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு 3/2 பங்கு வாக்குகள் போடணும். 2 சபையிலையும் 3/2, 2/3 மெஜாரிட்டி. அப்ப நினைச்சு பாருங்க, நரசிம்மராவ் பிரதமர், ஜெயலலிதா அம்மையார் கூட்டணியும் கிடையாது. காங்கிரஸ் நினைச்சா மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளும் இந்தியாவில் எல்லா கட்சிகளையும் அது ஆதரவு கொடுக்கணும். அப்படி அழுத்தம் கொடுத்து ஆதரவு கொடுத்து தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த சட்டம், இந்தியாவில் மற்ற மாநிலத்துக்கு கிடையாது. அதுவும் நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடை பாதுகாக்க இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் சேர்ந்து நாடாளுமன்றத்திலே அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து தமிழ்நாட்டின் இடஒதுக்கீடை பாதுகாக்கிறார்கள் 9வது அட்டவணையில். அது பெரிய சாதனையா நான் பார்க்கிறேன்.